சுதந்திர இந்தியாவை பெறுவதற்காகவும் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தங்களை தொண்டர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் தொண்டர்களிடம் இருந்து பெறப்பட்ட நிதியை ஆதாயமாக கொண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை இன்று நீதிமன்ற வழக்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா மற்றும் ராகுலை அச்சுறுத்தும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. அந்த பத்திரிகை கடந்து வந்த பின்னணி பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் 1938ஆம் ஆண்டு 5 லட்சத்திற்கும் அதிகமான பங்குதாரர்களின் ஒத்துழைப்போடு தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் வெளியீடாக நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை துவங்கப்பட்டது. நவீன காலத்திற்கேற்ப புதிய பரிணாமங்களை பெறாததால் பல்வேறு இடங்களில் அதன் பதிப்புகள் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் 2008ஆம் ஆண்டு தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனம் 90 கோடி ரூபாய் வரை கடன் சுமைக்கு ஆளானதால் அதன் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு நவம்பரில் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் யங் இந்தியன் நிறுவனங்கள் ஆதாயம் ஈட்டாத நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் டிசம்பரில் நடைபெற்ற பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இழப்புகளை யங் இந்தியன் நிறுவனம் எடுத்துக் கொள்வதாகவும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை மற்றும் தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை யங் இந்தியன் நிறுவனம் நிர்வகிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த முடிவுகள் மூலம் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமாக டெல்லி, லக்னோ, போபால், இந்தூர், மும்பை, பஞ்ச்குலா, பாட்னா மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள், நிலங்களை வெறும் 50 லட்சம் ரூபாயில் யங் இந்தியன் கம்பெனி கையகப்படுத்தியதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, அதன் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அதன் பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் ஒரு புதிய நிறுவனத்தை 2010ஆம் வருடம் உருவாக்குகிறார்கள். அதன் பெயர் யங் இந்தியன். இந்த நிறுவனமானது என்ன செய்கிறது என்றால், அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொல்கிறது, உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் கடன் 90 கோடி ரூபாய் உள்ளது. அந்த 90 கோடி ரூபாயை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் உங்களுடைய நிறுவனத்தை எங்களுக்கு தந்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதன்படியே இந்த நிறுவனமானது ஏஜேஎல் என்ற நிறுவனமானது யங் இந்தியன் என்ற நிறுவனத்திற்கு கைமாறுகிறது. யங் இந்தியன் நிறுவனத்தில் சோனியா மற்றும் ராகுல் ஆகிய இருவரும் தலா 38% பங்குகளையும், மீதமுள்ள பங்குகளை மோதிலால் போரா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ், சாம் பிட்ரோடா மற்றும் சுமன் துபே உள்ளிட்டோர் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை யங் இந்தியன் நிறுவனம் கைப்பற்றியது சோனியா, ராகுல் ஆகியோர் தனிப்பட்ட ரீதியில் பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்துள்ளதாக டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். அரசியல் காரணங்களின் பின்னணியில் நீதிபதிகள் 3 பேர் விசாரணை மேற்கொள்ள மறுத்தனர். கீழ் நீதிமன்ற நீதிபதி திருமதி கோமதி மனோச்சா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் தரப்பில் வழக்கில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் சோனியா, ராகுல் மற்றும் 4 பேரின் கோரிக்கையை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிசம்பர் 19ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சோனியா, ராகுல் ஆகியோருக்கு நீதிபதி லல்வேனா உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியல் பழிவாங்கும் செயல் என்ற முழக்கங்களுடன் காங்கிரஸ் அமளியில் ஈடுபட்டது. இதுபற்றி இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்புத்துறை பேராசிரியர் ராமானுஜத்துடன் கேட்டபோது, பொதுமக்களுக்கு புரியும் ஏன் இந்த மாதிரி இப்படி ஒரு வழக்கம் அவங்க மேலே போடுறாங்க, இது பழிவாங்கிற நோக்கத்தில் தான் போடுறாங்கன்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கிற மாதிரி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படுறது நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே உள்ள நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இவங்க என்ன பண்ணணும், கோர்ட்டில் சந்திக்கணும். உருது மொழியில் வெளிவந்த குவாமி ஆவாஸ், ஹிந்தி மொழியில் வெளிவந்த நவஜீவன் உள்ளிட்ட பத்திரிகைகளும் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வெளிவந்த காலத்தில் துவங்கப்பட்டவை. ஆனால் இந்த 3 பத்திரிகைகளும் முற்றிலுமாக பொருளாதார இழப்பால் வெளியீட்டை நிறுத்திவிட்டன. தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் 5 லட்சம் பங்குதாரர்களில் தற்போது பலர் உயிரிழந்துவிட்டனர். 2G, நிலக்கரி ஊழல் போன்று நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் எப்படியாவது சோனியா, ராகுலை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தொடரப்பட்ட வழக்காக கூட இது இருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஸ்டீஃபன்
நியூஸ் 7 தமிழ், புதுடெல்லி.